விமென்ஸ் பிரீமியர் லீக் 2025 ஐந்தாவது போட்டி குஜராத் ஜெயின்ஸ் மும்பை இந்தியன்ஸ் சுமன் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுக்குறாங்க. ஹெவி இன்வெஸ்டருக்கு நல்ல வாய்ப்பு. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப். ரெகுலர் கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் இருக்கணும், அதில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே விளையாடலாம். XL11 ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக இருக்குது ஸ்மால் லீக்குக்கு, அதில் நல்ல லாபம் கிடைக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஆப்பாகவும் இருக்குது. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. கொட்டாம்பி ஸ்டேடியம் வதோதராவில் தான் தொடர்ந்து போட்டிகள் நடந்துகிட்ருக்கு. February 18 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 3 போட்டி இது வரைக்கும் ரிசல்ட் 20 பார்த்துட்டோம். 4வது போட்டி இங்கே நடக்குது. 169 இது வரைக்கும் ஆவரேஜாக இருந்திருக்கு. 201 ஹை ஸ்கோரு. யூபி வாரியர்ஸ் 143க்கு 9 அப்படிங்கிற லோ ஸ்கோர். இந்த கிரவுண்டில் ஹை ஸ்கோரை குஜராத் ஜெயின்ஸ் அடித்தப்போ சேஸ் பண்ணி RCB ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத ஞாபகப்படுத்துகிற. ரீசெண்டாக ஸ்கோர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. 201 164 143 அப்படின்ற மாதிரி குறையுது. பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்குது. அவுட்ஃபீல்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி யோசிக்கும்போது கண்டிப்பாக ஸ்கோர் பேஸில் தான் யோசிச்சாகணும். ட்ராக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. டேயில் நடக்குதுன்னா ஒரு 150 அப்படின்றது பெரிய ஸ்கோராக இருக்கும், நல்ல ஸ்கோராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த டியூ ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாக எடுத்து கொடுத்து பவுலர்ஸை பவுல் பண்ண விடாமல் தடுக்குது. அவங்க நினச்ச லென்த்து வீச முடியல செகண்ட் ஹாஃபில், அதனால் சேஸாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ஸ்லோ ட்ராக் அப்படின்னா இனிஷியலாக கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஏற்படுத்துறதுக்காக வாட்டரிங்லாம் பண்ணுவாங்க. அந்த மாய்ச்சர் இனிஷியலாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஹோல்ட் ஆகும். கொஞ்சம் ஸ்டெடி பண்ணணும் இனிஷியலாக. இந்த சைன் பால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பால் கொஞ்சம் சாஃப்டாக ஆகுது, கொஞ்சம் அதாவது சைன் போகுது, ஹார்டர் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இடத்துல பேட்டுக்கு ரொம்ப எளிதாக வரும். அதுதான் இந்த சீரீஸ் முழுமையாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். லேட்டர் பேஸில் டியூவும் ஆட் ஆகிறதுனால சூப்பராக பேட்டுக்கு வருது. இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணுது. அதனால் சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். குஜராத் ஜெயின்ஸு 4 ஓவர்சீஸு பர்த் மூனி, வால்வர்ட்டு, கார்னர் அண்ட் டோட்டின். வால்வர்ட் இடத்த தான் யோசிக்கணும். நான் 2 போட்டியில் கொஞ்சம் சொதப்புறாங்க. அந்த ஷார்ட் மேக்கிங் ஃப்ளோவாக இல்லை. லிச்ஃபீல்டு அங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆடல ஒன்மோர் லெஃப்ட் ஹேண்டர் இல்லை ஹேம்லதா மாதிரி பிளேயர் ஓப்பன் பண்ண வச்சுட்டு கார்னருக்கு அப்புறம் கூட லிச்ஃபீல்டு அனுப்பலாம். லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை மெயின்டைன் பண்ணணும். இப்படிங்கிற ஆங்கிளில் கூட கொஞ்சம் யோசிக்கலாம். பட் பவுண்டரி டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி அதை யோசிக்கலாம். எனிவே லாரா வால்வர்ட் லிச்ஃபீல்டுங்களில் ஒரு விளையாடுவாங்க. லாரா வால்வர்ட் தொடர்ந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மூணி முதல் போட்டியில் நல்லா விளையாண்டாங்க. சொல்லப்போனால் ரீசெண்டாக இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக சூப்பராக கன்சிஸ்டண்ட்டாக விளையாண்டாங்க. அவங்க இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுறது புதுசு இல்லை. அவங்க எப்பயுமே அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஃபார்மாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டவுனாக இருந்தாங்க. அந்த டவுனை போன போட்டியில் ஷோ பண்ண மாதிரி இருக்குது. எனிவே மூனியோட ஃபார்மு இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக அந்த WPBL இருந்தது. ஸோ அதையுமே கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சீரியஸில் தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். வால்வர்ட்டோட ஃபார்ம் டாப் ஆர்டர் இருந்தால் குஜராத் ஜெயின்ஸுக்கு இனிமே பெட்டராக இருக்கும். ஏன்னா கார்னர் டோட்டின் பேக் ஹெண்டில் சூப்பராக விளையாடுறாங்க. போன போட்டியில் ஹலிண்டியோவில் நல்ல ஃபார்முக்கு வந்தாங்க. இதெல்லாமே அவங்க டீமுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்குறேன். கார்னரோட பேட்டிங் கூட 2 போட்டியில் தொடர்ந்து 50s, அதே நேரத்தில் விக்கெட்ஸில் பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட கன்சிஸ்டன்ட் பேஸில் அந்த பேட்டிங் இருக்குன்னு நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்க்கல. அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கு. ஒரு சில சீரியஸில் அவங்க BPLல நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்கணும். போன சீரியஸ்லேயே பார்த்தீங்கன்னா கார்னரோட அவுட்புட் பெஸ்ட்டாலாம் இல்லை. இந்த சீரியஸ் அடுத்தடுத்த போட்டிகள் நல்லா விளையாண்டுருக்காங்க. கேப்டனாக இருக்கிறதுனால அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பார்க்கலாம். ஹேமலதா இனிஷியலாக ஒரு இடத்துல ஸ்டெடி பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் முதல் பால்லேருந்து அடிக்கணுங்கிற அந்த மோட்டிவில் போகிறது சக்ஸஸாக இல்லை. டோட்டின் டீசன்ட் பிளேயர். இவங்க பால் ஒன்லேருந்து அடிக்கணும்னு நினச்சா கூட சென்சிபிளாக ஆடுறாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங் கொடுக்குறாங்க. பார்க்கலாம். ஹலிண்டியோல் டீசெண்டான பிளேயர், இன்னும் மேலே வரலாம், பார்க்கலாம். அண்ட் சிம்ரன் ஷேக்கு லெக் பிரேக் பவுலிங் அண்ட் பவுலிங் பேஸில் யோசிக்கிறது இல்லை. நல்ல ஃபீல்டு, அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் ஹிட்டிங் பேஸில் ப்ரொமோட் பண்ண வாய்ப்பு. ஓவர் ஹலிண்டியோல் ப்ரொமோட் பண்ணலாம். தனுஜா கன்வர், சட்கரி இவங்களும் பேட்டிங் எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸு. பிரியா மிஸ்ரா சூப்பரான பவுலர். ரிஸ்பின்னராக இருக்கனால இந்த மாதிரி டியூ இருக்கிற இடத்துல ரிஸ்பின்னரோட ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது போன போட்டியில் ஷோ பண்ணாங்க. காஸ்விக் கௌதம் ஹை ப்ரைஸுக்கு வாங்கினாங்க. அவங்க இடையில இன்ஜுரி அப்படின்றனால ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சாங்க. ஆனால் விளையாடுறாங்க அப்படின்ற இடத்துல பயன்படுத்த பார்க்குறாங்க. ரைட் ஆம் மீடியம் போன போட்டியில் நல்லா பவுலிங் கொடுத்தாங்க. பார்க்கலாம் கண்டினியூ ஆகுமான்ட்டு. மும்பை இந்தியன்ஸு இங்கே ஓவர்சீஸு ஹாலி மேத்யூஸ், சீவர் பிரண்ட்டு, எமிலி கேர் அண்ட் இஸ்மாயில் அவங்க எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. மேத்யூஸ் இனிஷியலாக அவுட் ஆனால் கூட பவுலிங் பேஸில் உள்ளே வந்தாங்க. இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக அந்த 4 கண்டினியூ ஆகும். நடேன் டி கிளர்க்கு, க்ளோ ட்ரையன் 2 சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் வெளியில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்.
பாட்டியா மேத்யூஸ் நல்லா ஸ்டார்ட் கொடுப்பாங்க. யாஸ்டிகா பாட்டியா ஒரு அளவுக்கு இன்னிங்ஸை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. மேத்யூஸ் குயிக்காக அடிப்பாங்க, இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாங்க. சீவர் பண்ட் என்ன மாதிரி ஹிட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போன போட்டியிலே பார்த்தோம். இந்த சீரியஸில் ஓவராலாக போன சீரியஸ் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இடத்துல சீவர் பண்டோட ரோல் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. பவுலிங் பீஸ்லேயும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றவர்கள பெஸ்ட்டு. ஹர்மன் பிரீத் லீட் பண்ணுறாங்க, நல்லாவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவராலாக போன போட்டியில் குயிக்காக ஆடினாங்க, ஒரே ஓவரில் வேகமாக அடித்தாங்க. அந்த ஓவரில் அவுட் ஆனாங்க அப்படின்னாலும் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும்னு ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எமிலிக்கு வேறு லெவல் பவுலிங் அண்ட் பேட்டிங்கு சூப்பராக இருக்குது. போன போட்டியில் அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட் ஆனாங்க. அதர்வைஸ் அவங்களோட ஹிட்டிங் பேஸில் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. இப்போ இருக்கிற ஃபார்ம் சூப்பராக இருக்குது. பவுலிங்லேயும் விக்கெட் டேக்கிங் பவுலர் அமன்ஜோத்கர், சஜனா, குப்தா, கலிட்டா இவங்கெல்லாம் ஹிட்டிங்கில் பேக்கெண்டில் இருக்க பிளேயர்ஸு. ஹிட்டிங்கில் நல்லா பண்ணுவாங்க. பவுலிங் வாய்ப்பு இருந்தாலும் அங்கேயும் நல்லா பண்ண முடியும். கலிட்டா, குப்தாவுக்கு பவுலிங் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சஜனாவுக்கு ஒரு சில ஓவர் போன போட்டியில் எண்டோரில் அவங்க தான் வீசினாங்க. அமன்ஜோத்கரை பெருசாக பயன்படுத்தலை. பட் கண்டிப்பாக பேட்டிங்கில் ஃபினிஷராக யோசிக்கிறாங்க. இஸ்மாயில், சைகா இஷாக் சூப்பர் பவுலிங் கொடுத்துருக்காங்க. அது கண்டினியூ ஆகும். சைகா இஷாக் முதல் போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனால் கூட இதுக்கு முன்னாடி சீரியஸில் எப்படி பவுல் பண்ணாங்க நமக்கு தெரியும். அதுலேயும் முதல் சீசனில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாங்க, விக்கெட் டேக்கிங்கில் கலக்குனாங்க. அது கண்டினியூ ஆகுமா பார்க்கணும். பட் இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் இருக்க ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ ஈஸியாக போட முடியல. ஒரு சிலர் கண்டிப்பாக பண்ணுறாங்க அந்த எபிலிட்டி. அதே நேரத்தில் வெட் பாலில் ப்ராக்டிஸ் பண்ணவங்கலாம் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. இந்தியன் பவுலர்ஸ் கொஞ்சம் பண்ணலாம், பட் அந்த அவுட்புட் பெருசாக வரலையோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. எக்லஸ்டோன் இதுக்கு முன்னாடி போட்டியில் நம்ம நல்லா பவுல் பண்ணி பார்த்தோம். செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்காக இருந்தால் கூட அந்த மாதிரி கண்ட்ரோல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் வரும். சைகா இஷாக் அதை பண்ணுவாங்களா பார்க்கணும். ரெண்டு டீம் கம்பேர் பண்ணும்போது டாப் 5 ரெண்டு டீமுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. வால்வாட்டோட ஃபார்மு, மூனி, கார்னர் இவங்க இன்னிங்ஸ் பில்டிங் பேஸில் ஒரு கொஷின் இருக்குது. இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட அவங்களோட இன்னிங்ஸ் பில்டிங் பேஸில் ஒரு கொஷின் இருக்குது. பட் அதே மேத்யூஸு, ஹர்மன் பிரீத்து, எமிலிக்கு, சீவர் பண்ட் இவங்க சைடு பார்க்கும்போது அந்த கொஷினே இல்லை. ஏன்னா அவங்களோட ஃபார்ம் அந்தளவுக்கு இருக்குது. சீவர் பண்ட் நடுவில் கொஞ்சம் டவுன் ஆனாங்க, அதை நம்ம பேசணும். ரீசன்ட் சீரியஸில் அந்தளவுக்கு ஸ்கோர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசணும். பட் இந்த மாதிரி சின்ன பவுண்டரிஸ் எல்லாம் பார்த்தா அவங்க விடவே மாட்டாங்க, வேறு லெவல் பண்ணிடுவாங்க. அதை தான் போன போட்டியில் ஷோ பண்ணதை பார்த்தோம். அந்த பேஸில் மும்பை இந்தியன்ஸ் உமனுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. அதே நேரத்தில் பவுலிங்கில் இஸ்மாயில், சைகா இஷாக்கு, ஒன்ஸ் அகெயின் எம்எல்ஏக்கு, மேத்யூஸு, சீவர் பண்ட் இவங்கெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அதுலேயுமே அட்வான்டேஜ். முதல் போட்டியில் அன்ஃபார்ச்சுனேட் தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் பேஸில் மிஸ் பண்ணிட்டாங்க. இனிஷியலாக மேத்யூஸ் அவுட் ஆனது, பேட்டி அவுட் ஆனது, ஒரு இடத்துல எம்எல்ஏக்கரோட ரன் அவுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பின்னடைவு. அது மட்டும் இல்லை, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகென்ஸ்டாக இவங்களோட அந்த டிசிஷன், 3rd நம்பர் டிசிஷன், ரன் அவுட் டிசிஷன் இவங்களுக்கு பின்னடைவாக போச்சு. இவங்க சைடு முடியலை, கடைசி பால் வரைக்கும் போராடினாங்க. அந்தளவுக்கு அவங்களோட பவுலிங் பெஸ்ட்டாக இருக்குது. பேட்டிங்கில் டிஸ்பிளே பண்ணாங்கன்னா பெஸ்ட் அவுட்புட்டை மும்பை இந்தியன்ஸ் கொடுக்க முடியும். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபேவராக போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பவுலிங் ஆப்ஷன் ஹெவியாக தான் இருக்குது ரெண்டு சைடுமே. இருந்தால் கூட இங்கே ஹலிண்டியோட பவுலிங் எதிர்பார்க்க வேண்டாம். மிஸ்டா, கௌதம், டோட்டின், கார்னர் போன போட்டியில் வீசினாங்க முழுமையாக. அந்த இது மட்டும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். தனுஜா கன்வை பாசிபிளாக ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் அப்படிங்கிறனால அவங்களுக்கான ஓவர் கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறாங்க. பிரியா மிஸ்ரா அதனால தான் ஓவர்ஸ் நிறைய போகிறாங்க. டோட்டின், கார்னர் கம்பல்சரியாக 4 ஓவர் வீசுவாங்க நம்புகிறேன். அண்ட் பிரியா மிஸ்ரா கூட சப்போர்ட்டுக்கு. ஸோ அதர் பவுலர்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பாங்க. காஸ்வி கௌதம்க்கு கொஞ்சம் ஓவர் அதிகமாக கிடைக்கலாம் போன போட்டியில் மாதிரி. கார்னர், டோட்டின் அவங்க ஸ்லாகில் எதிர்பார்க்குறோம். இந்த சைடுன்னு பார்க்கும்போது மேத்யூஸ், எமிலிக்கர், இஸ்மாயில் முழுமையாக வீசிடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். அதில் சைகா இஷாக்கோட முழுமையான ஓவரும் இருக்கும். அமன்ஜோத்கர், கலிட்டா இவங்களுக்கான ஓவர்ஸ்லாம் முழுமையாக கிடைக்காது. மோஸ்ட்லி ஓவரே வீச மாட்டாங்க. சஜனாவுக்கு ஒரு சில ஓவர் கிடைக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயந்தான். சஜனா ஸ்பின் பேஸில் பெட்டராக இருந்தால், அதாவது ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கான பவுலிங் ஒரு சில ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேத்யூஸ் அண்ட் சீவர் பண்ட் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. இதுவரைக்கும் குஜராத் ஜெயின்ஸ் மும்பை இந்தியன்ஸை ஜெயிச்சதில் இந்த போட்டிலையும் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது 2 டைம் ஜெயிச்சிருக்காங்க, சேஸ் பண்ணும்போது 2 டைம் ஜெயிச்சிருக்காங்க. குஜராத் ஜெயின்ஸ் ரீசெண்டான பார்க்கும்போது போன போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு போட்டி ஓவராலாக 5 மேட்சஸ் இல்லை 2 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸு ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்காங்க. கடந்த 3 போட்டியிலுமே தோற்றுருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி 2 போட்டி, 5ல் இவங்களுமே 2 போட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. ரீசெண்டாக குஜராத் ஜெயின்ஸுக்கு எகென்ஸ்டாக மும்பை இந்தியன்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. ஓவராலாகவே குஜராத் ஜெயின்ஸ்னாவே மும்பை இந்தியன்ஸோட வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு இது வரைக்கும். இதுதான் லாஸ்ட் 4 மேட்சஸும் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சதை நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்கோர்ஸையும் பாருங்கள்.
190, 191, 126, 129, 162, 107, 207, 64க்கு 10 அப்படிங்கிற மாதிரி லோ பண்ணியிருக்காங்க. ஓவராலாக டாமினேட் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் 1. டாப் 14 என்னோட மைண்டில் பெர்த் மூனி, வால்வர்ட்டு, யாஸ்டிகா பாட்டியா. வால்வர்ட்டுக்கு பதிலாக லிச்ஃபீல்டு இருக்காங்களான்னு பார்த்துங்க, அந்த இடத்துல பயன்படுத்திக்குங்க. மேத்யூஸு, சீவர் பிரண்ட்டு, ஹர்மன் பிரீத், கார்னர், டோட்டின், எமிலியக இவங்களெல்லாம் மிஸ் பண்ணவே முடியாது. ஓவர்சீஸ் அண்டு இன்டர்நேஷ்னல்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல பவுலிங் பேஸில் எமிலிக்க, கார்னர், சீவர் பிரண்ட்டு, மேத்யூஸு முழுமையாகவே வீசுவாங்க. ஸோ அந்த வகையிலையும் பெஸ்ட்டு. டோட்டினும் அந்த இடத்துல தான் வைக்கணும். சயாலி சர்க்கரே டீசெண்டான பவுலர், அவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா போன போட்டியில் நிறைய பயன்படுத்தலை, பாசிபிளாக பயன்படுத்தலாம். பிரியா மிஸ்ரா ஆப்வியஸாக ரிஸ்பின்னர் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க, கலக்குறாங்க. சம்னின் இஸ்மாயில், சைக் ஆயிஷா, காஸ்விக் கௌதம் இவங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இல்லை சர்க்கரைக்கு பதிலாக தனுஜா கன்வரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயன்படுத்தலாம். பண்ணுவாங்களா? ஒவ்வொரு பேஸில் குறைச்சி கொடுத்தனால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிக் பேஸில் சஜீவன் சஜ்ஜனா ஒரு பாயிண்டில் பால் 1ல் இருந்து அவங்க 6 அடிப்பாங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் சீசன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஹிட்டிங் எபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. ஹிட்டர்ஸுக்கு இப்போ ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதனால் சஜ்ஜனாவை ஒரு சின்ன கன்சிடரேஷனில் வைக்கலாம். ஒரு சில ஓவர் வீசினாங்கன்னா இன்னும் நமக்கு பாசிட்டிவாக அமையும். தனுஜா கன்வர், காஸ்விக் கௌதம், சைக்கா ஐஷாக்கு இவங்கெல்லாம் பெஸ்ட்டாக இல்லை. சைக்கா ஐஷாக்கை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ குஜராத் ஜெயின்ஸோட வீக்னஸை யோசிச்சா சைக்கா ஐஷாக்கை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். அண்ட் குறிப்பாக இனிஷியலாக கொஞ்சம் மாய்ச்சர் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிற இடத்துல சைக்கா ஐஷாக் நியூ பாலை வீசினாங்கன்னா அங்கே பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கலான்னு தோணுது. ஹாலி மேத்யூஸ், சீவர் பிரண்ட், கார்னரை மேக்ஸிமம் பீப்புள் கேப்டனாக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் தான். ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வரும். ஹர்மன் பிரீத்தை ட்ரை பண்ணலாம். கேச்சிங் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்டு இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ், சின்ன பவுண்டரி அப்படின்னாவே வேறு லெவல் பண்ணுவாங்களா. அவங்களோட ஸ்வீப் ஷாட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும், புல்ஸ் நல்லாவே இருக்கும், அதனால் ட்ரை பண்ணலாம். எமிலிக்க, டாண்டா, டோட்டின் இவங்களும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வகையில் கன்சிடரபிள். இவங்க நம்பர் 5, நம்பர் 6 பொசிஷனில் தான் வராங்க. இருந்தால் கூட விமன் கிரிக்கெட்டில் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கொடுக்குறாங்கன்னா கன்சிடரபிளாக இருப்பாங்க. டீம் கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் பெர்த் மூனி அண்டு யாஸ்டிகா பாட்டியா 2 விக்கெட் கீப்பரும் ஓப்பனராக இருக்கிறதுனால பிக் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸாக இருக்காங்க. பேட்டிங்கில் ஹர்மன் பிரீத்து, வால்வர்ட்டை ஹையாக பிக் பண்ணியிருக்காங்க. வால்வர்ட்டோட தடுமாற்றம் பிக் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நான் ஹர்மன் பிரீத்தை மட்டும் பிக் பண்ணிக்கிறேன். ஒருவேளை லிச்ஃபீல்டு இருந்தால் டெஃபினட்டாக லிச்ஃபீல்டு பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸு அதில் பார்த்துக்குங்க. அண்ட் ஹேமலை தான் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. ஹலிண்டூல் ரொம்ப லேட்டாக வரதுனால யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரவுண்டரில் எமிலிக்க, சீவர், கார்னர், மேத்யூஸு, டோட்டின்னு எல்லாருமே கண்டிப்பாக பிக் பண்ண வேண்டிய மஸ்ட் பிக்ஸு. பவுலிங்கில் இஸ்மாயில், ஷைக்கா ஐஷாக்கை பிக் பண்ணலான்னு நினைக்கிறேன். கூட இன்னொரு பிளேயர்னு யோசிக்கும்போது மிஸ்ரா. ஸோ கண்டிப்பாக மிஸ்ரா பொறுத்த வரைக்கும் நல்ல அவுட்புட் கொடுக்கக்கூடிய பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ரீசெண்டாக செம்ம ஃபார்மில் இருக்காங்க பவுலிங்கில். இந்தியாவுக்கு விளாண்டதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக வேறு லெவல் பவுலிங் கொடுத்தாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ரிஸ்பின்னர் வேல்யூ அடிஷனாக இந்த சீரீஸில் டியூ ஃபேக்டர் இருக்கிற இடத்துல இருப்பாங்க. அதை தான் ஷோ பண்ணியிருக்காங்க. சைக்கா ஐஷா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இருந்தால் கூட இப்போ குஜராத் ஜெயின்ஸோட பேட்டிங் லைனப்புக்கு மும்பை இந்தியன்ஸ் போலர் பெட்டராக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் இஷாக்கை ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் தான் கொஞ்சம் டஃப் பிக்னே சொல்லலாம். எப்படி போகிறது? மும்பை இந்தியன்ஸ் சைடு போகலாமா அப்படின்னு யோசித்தா சீவர் நல்ல சாய்ஸு, கூட வந்து மேட்சஸை யோசிக்கலாம். 2 பேருமே ரீசெண்டாக அந்த ஃபார்ம் பேஸில் இன்னிங்ஸ் பில்டிங் பேஸில் பெஸ்ட்டாக இருக்காங்க. கார்னர் அடுத்தடுத்த போட்டிகளில் பெஸ்ட்டாக இருந்தால் கூட அதுக்கு முன்னாடின்னு யோசிக்கும்போது அந்த கன்சிஸ்டன்ட் பேட்டிங் கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு அவங்கள விட்டுட்டு யோசிக்கிறேன். ஃப்ரீ கிவ்அவே பாருங்கள், தொடர்ந்து கொடுக்குறாங்க. 15,000 ப்ரைஸ் பூல் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. எக்ஸல் 11ல் டீமை பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை யோசிங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை க்ரியேட் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.